மூன்றாம் நாள் நீங்கள் பார்க்க கேட்க ஒரு பெண்ணின் கோபம் தொடங்கிய இடம் என்று. கனடிய நாகரிக ஆடையை அணிவதற்கு சாந்தன் உடன்பாடில்லை. இதனால் கோபம் கொண்ட பவித்ராவால் உறங்க முடியவில்லை. சாந்தன் மேல் கொண்ட கடும் கோபத்தில் அந்த அறையில் இருந்த அனைத்து பொருட்களையும் உடைக்கென்றால் எறிகின்றாள். அறையில் இருந்து எழும் சத்தமும் கூச்சலும் அவனால் தாங்க முடியவில்லை. அவன் உடனடியாக தனது நண்பனுக்கு கைத்தொலைபேசியுடன் தொடர்பை ஏற்படுத்துகின்றான். பின்பு நினைக்கின்றான், வேண்டாம், இது என்னோடு முடியட்டும் என நிறுத்திக் கொள்கின்றான். நிம்மதியை தேடியோட வண்டியை எடுத்தான். அப்பொழுது பனிப்பொழிவு அதனையும் தடுத்து கொண்டான். பவித்ரா தனது கோபத்தை ஆற்ற தனது தங்கை ஜெர்மனியில் இருக்கின்றாள். அவளிடம் செல்வோம் என்று முடிவெடுத்து அதற்கான பயணச்சீட்டை விமானத்திற்கு ஏற்பாடு செய்ய முயல்கின்றாள். ஆனால் அவளால் முடியவில்லை. அதனால் சாந்தனிடம் செல்கின்றாள். ஜெர்மனிக்கு தங்கையிடம் செல்லப் போகின்றேன், எனக்கான டிக்கெட்டை கொடுத்தா என்று அடாப்படியாக கேட்டாள். பவித்ராவின் தங்கை ஜெர்மனியில் இருக்கின்றாளா? அவன் ஒன்றுமே அறியாதவன். சரி, பரவாயில்லை, இவள் கேட்கின்றாள். அவள் அமைதிக்காக அந்த டிக்கெட்டை செய்து கொடுப்போம் என மகிழ்ச்சியாகவே டிக்கெட்டை செய்கின்றான். ஜெர்மனிக்கு சென்றவள் எதுவித தொடர்புமில்லை. சாந்தனமும் பொறுமையை இழந்து விட்டான். கைத்தொலைபேசி மூலமாக அவளோடு தொடர்பு கொள்கின்றான். அப்போது அவள் கூறுகின்றாள், என்ன, இதுவரை சாகவில்லை தானே, பிறகு என்ன? அந்த வார்த்தை சுட்டது அவன் நெஞ்சத்தில். அமைதியை தேடி வேலை களைப்பு வேறு, என்ன செய்வேன் என்று தியானத்தில் ஈடுபடுகின்றான். ஜெர்மனியில் இருந்து கனடா திரும்பினாள். திரும்பி வரும்பொழுது நெற்றியிலே பொட்டோ அல்லது காதிலே காதலியோ இல்லை. வெறுமையா? இல்லை, மாற்றம் தானா?